ரஜினி ப்ளீஸ் கொஞ்சம் ஒரு 4 நிமிஷம் டைம் எடுத்துக்கங்க ரஜினி ப்ளீஸ். அதாவது சட்டமன்றம் எதுக்குன்னா முதல்வரும் எதிர்கட்சி தலைவர் அங்கே இருக்கிற அமைச்சர்கள்லாம் அங்கே வந்து பேசணும், மக்கள் பிரச்சனையே பேசணும், அங்கே கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லணுன்றது தான் சட்டமன்றம். நான் சட்டமன்றத்தில் பதிலே சொல்ல மாட்டேன், வீட்டுக்கு போயிட்டு டியூஷன் மிஸ் கிட்ட பெர்மிஷன் கேட்டு நான் ஒரு அறிக்கை விடுவேன்னா அதுக்கு எதுக்கு சட்டமன்றம்? நீங்கள் சட்டமன்றத்தை நீங்கள் ட்விட்டர்லேயே நடத்திட்டு போயிடலாமே. கேட்கப்படுகிற கேள்வி கேட்கப்படுகிற இடம் சட்டமன்றம். ஆனால் பதில் சொல்ற இடம் ட்விட்டரா? நீயே பொறுமையா இருங்க. என்ன நீங்க பேசவும் விட மாட்டேங்கிறீங்க. 4 நிமிஷம் தான் எனக்கு சொல்லிதான் கொடுக்குறேன் 4 மினிட்ஸ். பெரம்பூரிலும் திருச்சி கிழக்கிலும் முதல்வர் அவர்கள் போட்டியிட்டார். திருச்சி கிழக்கை ராஜினாமா செய்கிறார். இப்போது வரை ராஜினாமா செய்த அந்த மக்களுக்கு, அந்த தொகுதி மக்களுக்கு இவர் வாக்களித்த மக்களுக்கு ஒரு நன்றியை கூட சொல்லாமல் ராஜினாமா செய்திருக்கிறார். இவர் எந்த மாதிரி ஆட்சி நடத்த போகிறார் என்று இதை பொறுத்திருந்து பார்ப்போம். நேற்று காலை நீட் தேர்வு ரத்து, குளறுபடி காரணமாக நீட் தேர்வு ரத்து. எல்லா கட்சிகளும் நேற்றைக்கே கண்டனத்தை தெரிவித்தது. 24 மணி நேரத்துக்கு மேல போய் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வருது அறிக்கை. அப்போ 24 மணி நேரம் என்ன செய்து கொண்டிருக்கிறார் இந்த முதல்வர்? ஏன் உடனே உங்களுக்கு விட தெரியாத அந்த அறிக்கை? நேற்று காலை 10-11 மணிக்கு ரத்துன்னு வந்துருச்சு, இன்னைக்கு அறிக்கை விடுறாருன்னா இது எந்த மாதிரியான மனப்பான்மைன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் சார். 2500 ரூபாய் தரப்போறேன், சிலிண்டர் கொடுக்க போறேன், வருஷத்துக்கு 6 சிலிண்டர் தரப்போறேன் அப்படியே அடிச்சு விட்டார். அடிச்சு விட்டுட்டு அதாவது பதவியேற்றவுடன் பேசுறாரு, கஜானால காசு இல்லை, நிதி நிலைமை இதுவா இருக்கு. நான் ஒண்ணு கேட்கிறேன், நீங்க தேர்தல் அறிக்கை தயார் பண்றப்போ நிதி நிலைமை தமிழ்நாட்டில் என்னன்னு அவருக்கு தெரியாதா? தெரிந்துதானே தேர்தல் அறிக்கையை ப்ரிப்பேர் பண்றாரு. அப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இப்ப இதை செய்ய முடியாது என்பதை மறுப்பலாக கஜானால காசு இல்லை என்று சொல்வது ஒரு பித்தலாட்டமாக நான் பார்க்கிறேன். அவர் இன்னொன்னு சொல்லியிருக்காரு, அண்ணன் சொன்னாரு விளம்பரம் பண்றான். அண்ணா சிங்கப்பெண்ணு சொல்லி ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கீங்களே, 1973 முதலாக இந்தியாவிலேயே பெண் காவலர்களை நியமித்தது தலைவர் கலைஞர் அவர்கள். அவர் ஆட்சியில கொண்டு 2023 எங்களுடைய தலைவராக இருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள், அதாவது 2023 பொன்விழா கண்ட அந்த பெண் காவலர்களுக்கு இவர் சொல்றாரு அந்த பேரை மாத்தி சிங்கப்பெண் உருவாக்கப்படும். ஆல்ரெடி 50 ஆண்டுகளுக்கு 52 ஆண்டுகளுக்கு முன்பாகவே திமுக உருவாக்கி இருக்கிறது. அதை ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இவர் ஏதோ நிறுவனங்கள் பேரு, எங்களுடைய நிறுவனங்கள் பேர்ல சொன்னாரு. ரூட் மாஃபியா யாரு? தாவேகா எந்த ஒரு விளம்பரமும் இல்லாத நீங்க மக்களுக்கு, அதாவது முழுமையாக விளம்பரத்தை நம்பிதான் இன்றைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கிறீங்க. மக்களை போய் விஜய் சந்திச்சாரா? 234 தொகுதிகளுக்கும் நேரடியா விஜய் போய் வாக்கு கேட்டாரா? விளம்பரத்தின் மூலமாக ஆட்சிக்கு வந்திருக்கிறது தாவேகா அரசை தவிர்த்து மக்களை சந்தித்து ஆட்சிக்கு வரவில்லை. அதே மாதிரி ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன், விளம்பரம் கேவிக்கு பதிலாக தென்றல் குமார் என்றாரு. தந்தான தானா அப்படின்னு பாட்டு போட்டு அவர் செருப்பே போடல, பஸ்ல வராரு, காரு கூட இல்லாத வேட்பாளர் சட்டமன்ற உறுப்பினராய் சட்டமன்றத்துக்கு வராரு. அவரோட அபிடவிட் எடுத்து காலைல பார்த்தேன். 3 கோடி ரூபாய் சொத்துக்குது, அவர்கிட்ட காரும் இருக்கு. ஆனா அவர்கள் தோற்றம் எப்படி கொடுக்குறாங்கன்னா, எங்க கிட்ட எதுவுமே இல்லை, நாங்க எதுவுமே இல்லாத இடத்துல இருந்து இங்க வந்திருக்கோம்னு சொல்லிட்டு பொய் பித்தலாட்டத்தால் இந்த ஆட்சி இன்றைக்கு ஆட்சி கட்டிலே வந்திருக்கிறார்கள். மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தவறுதலாக இவர்களுக்கு வாக்களித்து விட்டோமே என்று கடந்த சில நாட்களாக மக்கள் உணர்ந்து கொண்டு வருகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.